பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் வொர்ஷிப் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 147வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற 11வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பேன். எனக்கு பயந்து என் வழிகளில் நடக்கிறவர்கள் மேல நான் பிரியமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் எனக்கு ஏற்றார் போல் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அதே போலத்தான் வாத்தியாரும் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் நடத்துகிற வாரத்துல கவனம் செலுத்தி பிரியமா நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் விரும்புவார்கள். அதே போலத்தான் பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாமும் நம்மளை படைத்த ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் 4 விதமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் செய்கிறார். முதலாவதாக நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் போது வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பிதாவுக்கு பிரியமானவைகளை இயேசு செய்தபடினால் அவர் கடைசி வரும் தனியே என்ன பண்ணவில்லை, இருக்கவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தனிமை வாட்டுகிறது. தனிமை போன்ற ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போது மக்கள் தவறான முடிவெடுத்துக் கொள்கிறார்கள், மறுத்து விடுகிறார்கள். நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை நீங்க செய்வீர்கள் என்று சொன்னா, இயேசுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னா, உங்களை இறுதி மூச்சு வர உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நிச்சயமாக நீங்க பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்க, இயேசுக்கு பிரியமானதை செய்யுங்க, உங்களை தனிய இருக்க ஒரு நாள விட மாட்டார். 2வது தானியேலின் புஸ்தகம் 9:23 இப்படியா சொல்லுது, பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகள் அவர்கள் பண்ணுகிற ஜபத்தை ஆண்டவர் உடனே பதில் கிடைக்கும்படி செய்வார். நீங்க அநேக ஜப குறிப்புகளுக்கு கால தாமதம் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில பிதாவுக்கு பிரியமானதை பெரும்பாலும் செய்வதல்ல. நீங்க பிதாவுக்கு பிரியமானதை செய்து நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கர்த்தர் கொடுப்பாராக. 3வது சங்கீதம் 127:3 சொல்கிறது, பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் நித்திரை அளிக்கிறாராம். அல்லேலூயா. நித்திரை கூட ஒரு ஆசீர்வாதம் தாங்க. இங்க எத்தனையோ பணக்காரர்கள் வார கணக்குல மாத கணக்குல தூக்கம் வரல, மாத்திரை போடுறாங்க, மருந்து போடுறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க, அவன் தூக்கம் வரல. நீங்க நல்லா இன்பமா தூங்குறீங்கன்னா அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். சில சொல்றாங்க, 2 நாள் 3 நாள் ஒரு மனிதன் தூங்கவில்லை என்று சொன்னால் உடனே அவங்க மனநிலை ரொம்ப மோசமாய் விடுகிறதா, மென்டலாகி விடுவார்கள் என்று கூட சொல்கிறார்கள். அதனால் பிரியமானவர்களே, பிதாவுக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் போது ஆண்டவங்களுக்கு நல்ல நித்திரை தருவாராக. 4வதாக சங்கீத புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் பொய்யும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உம்முடைய வலதுகரம் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
4வது, பிதாவுக்கு பிரியமானதை செய்தால் நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், உங்க எல்லையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்துவாராக. 4 விஷயம். நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை செய்தால் உங்களுக்கு ஆண்டவர் தனியே இருக்க ஆண்டவர் விடமாட்டார். பிதாவுக்கு பிரியமானதை தான் உங்கள் ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். பிதாவுக்கு பிரியமானதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல நித்திரை தருவார். பிதாவுக்கு பிரியமானதை நீங்கள் செய்தால், இயேசுவுக்கு பிரியமானதை செய்தால், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாய் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இருதயம் தொடப்படட்டும் என்று நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த சத்தியத்தை கேட்டு அதன் பிடித்து ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.